உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் தாம்பரம் பக்கத்தில் திருமுடிவாக்கம் ஏரியாவில் தான் இங்கே இருக்கிறோம். நம்ம இருக்கிறது இங்கே நீங்கள் நேரே வரணும்னா சாமி வீடர்ஸ் அப்படின்னு கூகுள் மேப்பில் போய் டைப் பண்ணிங்கனாக்கா லொக்கேஷன் காமிக்கும். அதை லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டும் வரலாம். இல்லை நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை. எந்த வீடர் வேணும்னாலும் வாட்ஸ்அப் கால்லையும் வீடியோ கால்லையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கீங்க, எல்லாமே தெரியும், வீடரை பற்றிலாம் எல்லாம் டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் பணம் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு டைரெக்டாக வந்து 2 பை பேசிஸில் எந்த ஏரியா வந்தாலும் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லா பொருளுமே அமுச்சு வச்சுருவாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு வீடர்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் வருதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். 20, அதாவது நான் சொல்கிறது வந்து எல்லாமே சென்டிமீட்டரு, 20 சென்டிமீட்டரு, 28 சென்டிமீட்டரு, 38 சென்டிமீட்டரு, 45 சென்டிமீட்டரு, 52 சென்டிமீட்டரு. நான் சொல்கிற அகலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடோட அகலம் உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ, நீங்கள் என்ன மாதிரி பயிர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சைஸை செலக்ட் பண்ணிக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி உபயோகப்படுத்துறது, இந்த வீடர் எல்லாத்தையுமே எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பிளேடு போட்டிருக்கிறோம். ஸ்ட்ரெயிட் பிளேடு போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பிளேடு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த பிளேடை வந்து வேணாம், நம்ம அந்த பிளேடு தான் போடணுன்னாங்க இவர் காமிப்பார் பாருங்க. இந்த போல்டெல்லாம் கட்டிக்கணும். அப்படியே இந்த போல்டு, இந்த அவர் காமிக்கிற போல்டு எல்லாத்தையும் கட்டிடணும். கட்டிட்டு 4 போல்டை கட்டிட்டு அந்த செட்டு அப்படியே மொத்தமாக அப்படியே உருவிட்டு இந்த செட்டை அப்படியே அந்த பக்கம் வெளியில் எடுத்துட்டு இதை எடுத்து உள்ளார போட்டு இந்த பக்கம் அப்படியே உள்ளார போட்டு திருப்பி அந்த பிளேட்டை இதில் போட்டு அப்படியே டைட் பண்ணிங்கன்னா பிளேடு மாற்றுறது. இதுதான் பிளேடு மாற்றுறது. இது வந்து ரிட்ஜர். இந்த ரிட்ஜர் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போறாரு பாருங்க. தேவையான அளவு இது எவ்வளோ உயரம் வச்சுக்கணுமோ அந்த உயரம் வச்சுட்டு இதில் டைட் பண்ணிக்கணும். ஓவர் டைட் பண்ண வேண்டாம், மீடியமாக டைட் பண்ணால் போதும். இது ரிட்ஜர் போடுற மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து ரிட்ஜர் தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா போட வேண்டாம். இதில் வந்து முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளேடு செட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி சுற்றும் போது பின்னாடி இருக்கிற வீல் வந்து பொறுமையாக சுற்றும். அது வந்து பொறுமையாக சுற்றுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடர் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக கட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கான்செப்டில் தான் இந்த வீடர் இருக்குது. இதில் வந்து நம்ம எந்தெந்த லிவர் எதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இதை பொறுத்தவரையிலும், ஹேண்டில் பாரை பொறுத்தவரையிலும் அப் அண்ட் டவுனுக்கு 2 லிவர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அப் அண்ட் டவுனுக்கு ஒரு லிவரு, அவுட்டர் சைடு திருப்பத்துக்கு ஒரு லிவர். இந்த லிவர் வந்து நம்ம பிடிக்கிறச்ச இங்கே ஒரு பின் இருக்குது. இந்த கேபிள் வழியாக போய் ஒரு ஒயர் போகுது. அந்த ஒயரில் இந்த பின்னுக்கு வந்து கண்ட்ரோல் வருது. இந்த பின்னு நம்ம அழுத்தரைச்சா உள்ளே போச்சுன்னா நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இறக்கலாம், ஏற்றலாம். அந்த பர்பஸ் தான் இந்த லிவர் எதுனா என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிகிரி திருப்பத்துக்கு. சில நேரங்களில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஓட்டுற ரோலையே நம்ம போக வேண்டாம், சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அது டிஸ்டர்ப் ஆகிடும்ன்றதுனால அப்போ வந்து இதை அழுத்தின்னு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இதே மாதிரி தான் அதுலேயுமே பின் இருக்குது. இந்த இதில் இந்த பின் இருக்குது. அந்த பின் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளார போய் அந்த ஸ்லாட்டில் போய் லொக்கேட் ஆகிடும். அப்போ வந்து நின்றுடும். இப்போ நின்றுடுச்சு பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டது பாருங்கள். அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் நிறுத்தி விட்டிங்கன்னா அது போய் லொக்கேட் ஆகிடும் பின்னு. இதுதான் இந்த 2 லிவரோட பர்பஸ். அதுதான் இந்த 2 லிவரோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு டிரைவ். இது வந்து இன்ஜின்லேருந்து இந்த புள்ளி வந்து சுற்றிட்டு இருக்கோம், எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக சுற்றிட்டு இருக்கோம். இந்த லிவரை பொறுத்தவரையிலும் இப்படி தூக்குறீங்க, நம்ம அழுத்துறீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு ஜாக்கி புள்ளி இருக்குது. இந்த ஜாக்கி புள்ளி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பெல்ட்டை வந்து ஒரு அழுத்தி பிடிக்கும் போது டிரைவ் வரும். அந்த முன்னாடி இருக்கிற பிளேட் செட்டு வேகமாக சுற்றும். அதுதான் பர்பஸ். இந்த லிவரை கீழே அழுத்தினீங்கன்னா அந்த பிளேட் செட்டு சுற்றும். இதை விட்டிங்கனாக்கா ரிலீஸ் ஆகிடும், அது சுத்தாது. இந்த லிவரோட பர்பஸ் அது. இந்த லிவர் வந்து இந்த டிரைவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து கியர் போடுற ஷாஃப்ட் இருக்கு. இந்த கியர் லிவர் இந்த கியர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் கியர். இது கொஞ்சம் வேகமாக இது வந்து வேகமாக சுற்றும். இந்த வீல் வந்து வேகமாக சுற்றும். சென்டரில் வச்சா நியூட்ரல், இப்படி போச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர் கொஞ்சம் மெதுவாக சுற்றும். இந்த வீல் வந்து மெதுவாக சுற்றும். இது வந்து கியரை போட்டுட்டு
இங்க ஒரு லிவர் இருக்கு பாருங்க. இந்த லிவர் வந்து இப்படி தூக்கணும். இப்படி தூக்கணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க ஜாக்கி புள்ளி ஒண்ணு இருக்கு. இந்த ஜாக்கி புள்ளி இறக்கி ஏத்துப்பா, இறக்கி ஏத்து. மேல ஏறுதா, இறக்கி மேல ஏத்து பாருங்க. இந்த பெல்ட்டை வந்து இது டைட் பண்ணும். அதான் பர்பஸ். இந்த லிவரோட பர்பஸ் அதுதான். இது வந்து நம்ம மேல தூக்கும் போது தூக்கி லாக் ஆயிடும். இதுல வந்து இன்ஜின்ல இருந்து டிரைவ் இதுக்கு வரும். இதுல இருந்து கியர் பாக்ஸ் போகும். கியர் பாக்ஸ்ல இருந்து இந்த வீல் வந்து சுத்த ஆரம்பிக்கும். இந்த 2 லிவரோட பர்பஸ் சொல்லிட்டாச்சு. இந்த லிவரோட பர்பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு வேகம் அதிகமாகிறது கம்மி பண்றது. இதுல இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஸ்லோ, இதுல இந்த பக்கம் திருப்ப 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 இப்படி ஃபுல்லா போனீங்கன்னா ஸ்பீட் அதிகமாகும். இதை இந்த பக்கம் கடைசியில் வச்சிங்கன்னா ஸ்லோவாகி ஆஃப் ஆகிடும். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த இக்னிஷன் ஆன் ஆஃப் இக்னிஷன் நம்ம இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு. அதெல்லாம் ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஸ்பார்க் பிளக்குக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இது. இது ஆனு, இது ஆஃபு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறேன். இதை ஆன் பண்ணும்போது இதை சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு சோக் போட்டுக்கணும். சோக் எப்படி போடுறாருன்னு பாருங்க. சோக் லிவர், அதான் லிவர். அந்த லிவர் இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா சோக் ஆன், அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா ஆஃப். பெட்ரோல் ஆஃப், இது ஆன், அது ஆன். அது இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பெட்ரோல் ஆன் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ப்ராப்ளம் ஆகும், ஓடாது. பெட்ரோல் முதல்ல ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் சோக் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோப்பு பிடிச்சி இதை ஆன் பண்ணிக்கணும். இதை ஆன் பண்ணிவிட்டு ரோப் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லிவரை அழுத்தினீங்கன்னா அதுக்கு டிரைவ் வரும். இந்த லிவர் தூக்குனீங்கன்னா இதுக்கு டிரைவ் வரும். அது பாட்டு வெட்டிக்கிட்டே போவோம். அதில் இன்னொரு சமாச்சாரம் கூட சொல்கிறேன். நீங்கள் வெட்டணும், எவ்வளோ ஆழம் வெட்டணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா பிளேட் செட்டு பூமியில் போய் படாத அளவுக்கு தான் இப்போ வீல் செட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இந்த போல்ட்டையும் 2 போல்ட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீல் 2த்தையும் மேலே தூக்கிக்கணும். மேலே தூக்கினீங்கன்னா தான் இந்த பிளேட் செட்டு கீழே போகிறதுக்கு அலோவ் பண்ணும். இல்லைன்னா அலோவ் பண்ணாது. இந்த வீல் தான் இதுதான் போய் பூமியில் பட்டுன்னு இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ திட்டமாக செட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த ஆழம் வந்து எவ்வளோ தேவையான அளவு அது வெட்டின்னு போகும். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா பாட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய ஆப்ரேஷனு. இதில் வந்து முக்கியமான இன்னொரு சமாச்சாரம் கூட சொல்லிடுறேன். இதில் வந்து ஏர் ஃபில்டரில் கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். இன்ஜினில் கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். இன்ஜினை பெட் ஆயில் எந்த இடத்துல எவ்வளோ ஊற்றுறதுன்னு சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. இது வந்து ஏர் ஃபில்டரு. ஏர் ஃபில்டரில் இந்த ஸ்பாஞ்ச் லைட்டாக அப்படி மேலே எடுத்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு இந்த அவுட்டரில் கொஞ்சம் ஒரு 50 ml ஆயில், 20-40 ஆயில் ஊற்றலாம். சப்போஸ் உங்களுக்கு 20-40 ஆயில் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆயில் இருந்தால் 20-40 ஆயில் இருந்தால் 20-40 ஆயில் ஊற்றுங்க. இல்லை என்கிட்ட 90 கிரேட் ஆயில் தான் இருக்குதுன்னா 90 கிரேட் ஆயில் கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அப்பப்போ வந்து டஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணணும். இப்போ ஒரு இந்த ஸ்பாஞ்ச் எடுத்தார் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சில் வந்து கொஞ்சம் அதிக நாள் உபயோகப்படுத்துனீங்கன்னா, தூசான ஏரியாவில் உபயோகப்படுத்துனீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து அடைச்சிக்கும். அதை சோக் ஆகிடும்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை அடைச்சதை வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து ஒரு டப்பாவில் பெட்ரோலோ இல்லை கெரசினோ வச்சுன்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு திருப்பி அது இந்த இடத்துல அது மாதிரியே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ லாக் பண்ணாரில்ல அதே மாதிரி லாக் பண்ணணும். ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் உஷாராக பார்த்துக்கோங்க. இன்ஜின் ஆயில் எங்கே ஊற்றுறதுன்னு காமிப்பார் பாருங்க. இதை கழட்டினீங்கன்னாக்கா அதில் வந்து 20-40 ஆயில் 650 ml ஊற்றணும். அதுலேயே டிப்ஸ்டிக் இருக்குது. இதில் வந்து அளவு இருக்குது. இந்த அளவை பார்த்து பாதிக்கு மேலே இருக்கணும். அந்த பாதிக்கு மேலே இருக்கணும். அந்த அளவு வந்து 20-40 ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் குறையாமல் பார்த்துக்கினீங்கன்னாக்கா இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஆயில் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கோங்க, டாப் அப் பண்ணிக்கோங்க. இன்ஜினை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 ஹவர்லேருந்து 50 ஹவர் ஓட்டிட்டு இதில் அந்த காமிக்கிறார் பாருங்க, அது வந்து ட்ரெயின் போல்ட்டு. ட்ரெயின்னா நம்ம அதை லூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா இன்ஜின் உள்ளார ஆயில் எல்லாம் ஒழிவிடும், கீழே வந்துடும். அதை கட்டிட்டு ஆயில் மொத்தமாக வெளியில் எடுத்துட்டு புது ஆயில் ஊற்றிக்கோங்க. புது ஆயில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே 2 வீலர் வாங்கணும்னாலும் வந்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டு சர்வீஸ் கொடுத்து ஆயில் மாத்திரம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் இருக்கிற ஆயில் வந்து உள்ளார ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுனாலும் அது எல்லாமே அதில் கலெக்ட் ஆகிருக்கும். அதை வெளியில் எடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஆயில் புது ஆயில் ஊற்றிட்டிங்கனாக்கா இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும். ரொம்ப நாள் உபயோகப்படுத்தலாம், ரொம்ப வருஷம் உபயோகப்படுத்தலாம். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து ஆயிலை மாற்ற சொல்கிறோம். ஏர் ஃபில்டரில் ஆயில் இல்லாமல் ஓட்டக்கூடாது. ஆயில் இல்லாமல் ஓட்டினீங்கன்னாக்கா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, பிஸ்டனுக்கும் ரிங்ஸுக்கும் இடையில வந்து மண், இந்த மாதிரி மண் தூசெல்லாம் இருக்குதுன்னா ஆகுனா அது உள்ளார போயிடும் நேரடியாக. இது என்ன பண்ணணும்னா
ஏன் இது வந்து அந்த டஸ்ட்டை வந்து இன்ஜினுக்குள்ளார போக விடாது. அது போகாம இருந்ததுன்னா இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கியர் பாக்ஸ் இருக்குது இங்க. இந்த வீலுக்கு ஒரு தனியா ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது இங்க, இந்த வீல் மூவ்மெண்ட்டுக்கு. அந்த ஃப்ரண்ட் பிளேட் செட் மூவ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு கியர் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எங்க ஊத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு போல்ட் இருக்கு பாருங்க. இந்த போல்ட் காட்டினாக்கா ஆயில் ஊத்தலாம். இதுல இங்க சென்டர்ல ஒரு போல்ட் இருக்கு, இந்த போல்ட் காட்டினீங்கன்னாக்கா ஆயில் ஊத்தலாம், ஆயில் டேப் அப் பண்ணலாம். இதுல நீங்க ஆயில் ஊத்தணும்னு அவசியம் இல்லை, நாங்க ஊத்தி தான் கொடுப்போம். ஒருவேளை ஆயில் குறைஞ்சி போச்சுன்னா அப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்த வேண்டியிருக்கும். அது 90 கிரேட் ஆயில் ஊத்தினா போதும். கொஞ்சோண்டு கேப் விட்டு தான் ஊத்தணும், ஃபுல்லா வழியா ஊத்த வேண்டாம். கொஞ்சோண்டு கேப் விடுங்க. ஏன் கேப் விடுறதுன்னு கேட்டீங்கன்னா, ஓவரா ஹீட் ஆகுது. ஹீட் ஆகும்போது கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஏர் வந்து வரும். ஏர் வரும்போது அதை வந்து அக்கமடேட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும். இடம் கொஞ்சமா கேப் விட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. 90 கிரேட் ஆயில் அதில் ரெண்டுத்துலையும் ஊற்றலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பேரிங் இருக்கு. அந்த பேரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கணும். கிரீஸ் கன்று வாங்கி வச்சுக்கோங்க. கிரீஸ் கன்று வாங்கி அதில் வச்சு அந்த நிப்பிள் இருக்கும், அந்த நிப்பிளில் வச்சு ஒரு அடி அடிச்சு விடுங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதனுடைய லைஃபு சிறப்பாக இருக்கும், நல்லா உபயோகப்படுத்தலாம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.